ராவணன். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் சனி பகவானால எந்த ஒரு விஷயமே பண்ண முடியல ஜெயில போட்டதுக்கு அப்புறம். இவருக்கு ராவணனுக்கு வந்து குழந்தையுமே வந்து பிறக்குது. இந்த பையனும் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அனுமான், அதாவது ஆஞ்சநேயர் வந்து அங்க ஒரு தூதுகரா வந்து இந்த ஒரு நாட்டுக்கு வந்து வராரு. யாரு அப்படின்னா, யாரை பார்க்க வராரு அப்படின்னா, ஒருத்தரை பார்க்க வராரு, சீதையை பார்க்க. அதாவது அனுமானம் வந்து ஒரு தூதுகரா, ஒரு ஆஞ்சநேயர் வந்து தூதுகரா வந்து சீதையை பார்க்க வந்து வராரு. இங்க சீதையை பார்க்க வந்த அனுமானுக்கு நடந்தது என்னன்னா, சீதையும் பார்த்துட்டாரு, சொல்ற விஷயத்தையும் சொல்லிட்டாரு, என்ன கொண்டு வந்தவர், எந்த ஒரு தூதுகரா வந்தவரோ அதையுமே வந்து கொடுத்துட்டாரு. இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்க இருந்து சீதை கிட்ட இருந்து வெளியே கிளம்பி போகும்போது ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ராவணன் வந்து இந்த அனுமானை வந்து பார்த்துட்டாரு. அனுமான பார்த்தவொடனே என்ன பண்றாருன்னா, பிடிச்சு கயிறெல்லாம் சுத்தி அவர் அசையாத அளவுக்கு வந்து கட்டி வச்சிருக்காங்க. இது ஏன் கட்டி வச்சிருக்காங்க, என்ன காரணத்துக்காண்டி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு அனுமானம் வந்து கேட்கிறாரு. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல கிடையாது. யார் சைடுல இருந்து அப்படின்னா, ராவணன்